இன்றைய தினம் அஷ்டமி நவமி 2 திதிகளுமே சேர்ந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி அஷ்டமி நவமி சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் காவல் தெய்வங்கள் வன தெய்வங்களை நாம் வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு சக்தி கிடைக்குங்க. அதே மாதிரி பரிகார பூஜைகள் ஒரு சிலரெல்லாம் செய்வது உண்டுங்க. அது மாதிரி பூஜைகளை மேற்கொள்வதும் ரொம்ப நல்லதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கணித புலியாக இருப்பாங்க. மேத்ஸில் அவர் செண்டம்ங்க. அங்கே மிஸ்ஸு போடும்பொழுதே இவர் ஆன்சர் போட்டுருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கணித புலிகளாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வாசி யோகம், அதாவது யோகா மெடிடேஷன் பண்ணக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாஸ்திர ஞானம் இருக்கும். ஜோதிட சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, வேத சாஸ்திர அறிவுகள், அந்த மாதிரி நிறைய ஒரு அடிப்படை ஜோதிட சாஸ்திர அறிவுகள்லாம் படைத்தவங்களாக அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குங்க. மொழிப்பற்று இருக்கும். எங்கே போனாலும் தன்னுடைய தாய்மொழியை பாதுகாத்து தாய்மொழியிலேயே பேசக்கூடிய அந்த மொழிப்பற்று இருக்கும். இதெல்லாம் அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்களுடைய சில அசாத்தியமான ஒரு தனிப்பட்ட திறமைகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காது வலி சில நேரங்களில் வரும். கல்வி படிப்பில் நல்ல சிறப்பாக வந்துன்னு இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரும். ஸ்கூல் மாறுறதோ அல்லது ஊர் மாறுறதோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வரும். பேச்சில் குறைபாடு இருக்கும். ஏன்னா அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்க சில நேரங்களில் திக்கி பேசுவாங்க. காரணம் சின்னதாக ஒரே நேரத்தில் 3 விதமான யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடும். அதனால் அந்த மாதிரியான தொந்தரவுகள் சில நேரங்களில் வரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நரம்பு கோளாறு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது இளைய சகோதரத்துடன் பகைமை பாராட்டாமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் அஷ்டமி திதியோட ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி காம்பினேஷன். இப்போ பொதுவாக நவமி திதியில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எதிரிகளை வெல்லக்கூடிய அசாத்தியமான திறமையுடையவர்களாக இருப்பாங்க. நவமி திதினாலே எதிரிகளை வெல்லக்கூடிய திதி தான். அதுக்கடுத்தது அரசாங்க தொடர்பு, அரசாங்கத்தில் பெரிய பதவி, கவர்மெண்ட் ஜாபில் போய் உட்கார்றது, இதெல்லாம் அந்த நவமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு நிறையா உண்டுங்க. இன்னொரு பக்கம் ஒரு தைரியம் இருந்து கொண்டே இருக்கும் மனசுக்குள்ளார. எப்போ பார்த்தாலும் ஒரு தைரியம் இருக்கும். பயங்கிறதே இருக்காது. நவமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் நவமி திதியில் பிறக்கிறவங்க எதில் கவனமாக இருக்கணும்? பித்தம் அதிகமாக உடம்புல சேரும். அதனால் பித்த சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். அதே மாதிரி வயிற்றுக்கோளாறு, அசிடிட்டி தொந்தரவுகள் அதெல்லாம் ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது. எலும்பு தேய்கிறது அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்பில் சூடு அதிகமாகும். அதான் எப்போ பார்த்தாலும் ஜுரம் அடிக்கிற மாதிரி, காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே உடம்பு இருக்கும். அந்த மாதிரி உஷ்ண உடம்பாக நவமி திதியில் பிறக்கிறவங்க இருப்பாங்க. நிர்வாக பிரச்சனை, ஒருத்தவங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறது, அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்த பிறகு எல்லாம் போச்சேன்னு சொல்லி கவலைப்படுறதெல்லாம் நவமி திதியில் பிறக்கிறவங்களுடைய மைனஸ். அதனால் நிர்வாக பிரச்சனை, எல்லா நிர்வாகத்தையும் தானே வச்சு பார்க்குறது நல்லது. அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மின்சாரம், எலக்ட்ரிக்கல் வகையில் கவனமாக இருக்கணும். பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் அஷ்டமி திதி நவமி திதியில் பிறக்கிறவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்க பைரவரை வணங்கிறது நல்லது. நவமி திதியில் பிறக்கிறவங்க ஸ்ரீ மகா துர்க்கையம்மனை வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நாம் எந்த திதியில் பிறந்திருக்கிறோம் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற தெய்வ வழிபாடுகளை செய்வோம். எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.